பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்துறை கலைக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினராகட்டும் பார்க்கலாம் என அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை குளத்தூரில் திமுக சார்பில் அன்னம் தரும் அமுதக்கரங்கள் திட்டம் தொடங்கப்பட்டது. துர்கா ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் அண்ணாமலையின் கருத்து குறித்து பேசிய சேகர் பாபு, அவர் இவ்வாறு பேச வயிற்றெரிச்சலே காரணம் என்றார். சாதாரண தொண்டனை நிறுத்தி அண்ணாமலையை தோற்கடிப்போம் எனவும் சவால் விடுத்தார். அவர்களுக்கு நலத்திட்டங்கள் நடைபெறுவதும், நாளுக்கு நாள் திருக்கோயிலுடைய பக்தர்கள் எண்ணிக்கை கூடுவதும், நாளுக்கு நாள் பக்தர்களுடைய தேவைகளை, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதும், எங்கு பார்த்தாலும் குடமுழுக்குகளால் தேவாரம், திருவாசகம், மணியோசை, தூபதீப ஆராதனை நடைபெறுவதும் அவர்களுக்கு எப்படி வயிற்றெரிச்சலை கலப்பாமல் இருக்கும்? ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எண்ணியவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இதுபோன்ற சொற்றொடர்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள். சாதாரண அடிமட்ட தொண்டனை கலைஞர் வாழ்க, எங்கள் ஆர்வி தளபதி வாழ்க என்று சொல்லுகிற தொண்டனை நிற்க வைத்து அவரை தோற்கடித்து காட்டுவோம்.